அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 சார்ட் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். செகண்ட், அப்கமிங் குளோபல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு, இந்த வீக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சில இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஃபைனல் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் அனலைஸ் பண்ணது, நான் லேர்ன் பண்ணது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து என்னன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு போகலாம். நம்ம வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து என்ன பண்ணுறேன், ட்ரேடிங் வியூவில் ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், சார்ட் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு செப்டம்பர் மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 26,250 அந்த ரேஞ்ச் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வீக்னஸ், அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட டேரிஃபு, அதுக்கப்புறம் யூஎஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு செப்டம்பர் அக்டோபர் மந்தில் ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆனது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு டவுன்ஃபால். ஓகேங்களா, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் வந்து மார்ச்சில் இருந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபுல்லாக ஒரு டவுன்ஃபால் வந்து வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 21,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு, ஸோ ஏப்ரல் மிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதமாக உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன்லேயே தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15th மே இங்கிருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 12th மேலேருந்து அரௌண்ட் 10th ஜூன் வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலே தான் வந்து என்ன பண்ணியிருக்க மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே கண்டினியூஸ் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து போகுமா போகாதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 days வந்து மார்க்கெட் வந்துட்டு ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே வந்து ரெட் கலர் கேண்டில். பட் ஏன்னா ஹையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டேக்கு ஹையில் தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் வச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே ஹையில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. வந்துட்டு திருப்பி வந்து நான் கீழே வந்துட்டு நான் டவுன் ஆகிருக்கு மார்க்கெட் வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ எப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு 25,200 அப்படின்ற ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து என்ன பண்ணி கிராஸ் பண்ணிட்டு மேலே வந்து க்ளோசிங் வைக்குதோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அது வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அப்கமிங் கேலண்டர்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மணி கண்ட்ரோல்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஜூன் 10 வந்து நான் வந்து எடுத்தாச்சு. ஜஸ்ட் அ மினிட், கண்ட்ரிஸ் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். திஸ் வீக் அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9 முடிஞ்சிருச்சு, ஜூன் 10 முடிஞ்சிருச்சு. ஜூன் 11 பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு இயர் ஆன் இயர் மே மந்தோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து மந்த் ஓவர் மந்த்து மே மந்த்துக்கானது வரும் வந்துட்டு. ஸோ இந்த ரெண்டு டேட்டா வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுறது யூஎஸ் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு ஜிடிபி மந்த் ஓவர் மந்த் பார்த்தீங்கன்னா யூகேயோட ஜிடிபியோட டேட்டா வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மணி கண்ட்ரோலில் வந்து இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட தேர்ஸ்டே வந்து பிபிஐ எம்ஓஎம் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 13th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஸோ மிச்சிகன் கன்சியூமர் சென்டிமெண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கேன், அந்த டேட்டா வந்து யூஎஸோட டேட்டா வந்துட்டு ஜூன் 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். எப்பயுமே நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே வந்துட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேயில் என்ன பண்ண முடியும். ஏதாவது ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது, சப்போஸ் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஒரு சிம் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்கேல்பிங் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக அந்த டேவோட என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை, ஒரு ஃபண்டமெண்டல் செக் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எப்போ வந்து வாங்கலாம் அப்படின்றது ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். மற்றபடி நீங்கள் ட்ரேடிங், ஸ்கேல்பிங், ஒரு ஸ்விங் பண்ண போகிறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறீங்க, இல்லை அன்னைக்கு டேலே வாங்கிட்டு விற்க போகிறீங்க, ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், செக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா டாடா பவர் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு,
பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது மாதிரி ரீசெண்ட் ஹையுமே வந்து என்ன பண்ணியிருக்கு, உடச்சி 400க்கு மேலே இப்போ 413 அப்படின்ற ரேஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2025ல் இருந்த க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக கீழே சுற்றிட்டு இருந்தது. ஒரு 5 மந்த் 6 மந்த் வந்து என்னன்னா லோ வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பாஸ் வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 447 அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து சின்ன ஒரு ஸ்விங் எடுத்தால் கூட இங்கே 447 அப்படின்ற ரேஞ்ச் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 490 500 போகிறதுக்கான சில சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்விங் ட்ரேடோ சரி லாங் ட்ரேடோ எதுவுமே பண்ணும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப 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 பெட்டர். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணும்போது தான் சப்போஸ் ஒரு திடீர்னு மார்க்கெட் வந்து என்னன்னா கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய இம்பாக்டாக நமக்கு வந்து ஒரு சேஃப் கார்டாக நமக்கு வந்து என்ன பண்ணும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார். ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 1176 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் டேட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதோடைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதோட எல்லா இம்பாக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 1170 இருந்துட்டு கிட்டத்தட்ட 550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெக்கவர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் 730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு டாடா மோட்டார் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கன்சால்டேஷன் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டு ஒரு சின்னதாக என்ன பண்ணியிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுவுமே வந்துட்டுனா இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு ஒரு 750 க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பேரலாக நம்முடைய மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், இந்த சார்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வந்து ஆட் பண்ணலாமா வேணாமான்றதை செக் பண்ணலாம் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக், தேர்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா. இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து நான் எதுக்காக சூஸ் பண்ணி வச்சேன்னா கோல்டன் கிராஸ் அப்படின்றது வந்து என்னன்னா கிராஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ கோல்டன் கிராஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கோல்டன் கிராஸ்னால் என்னென்னா 50 மூவிங் ஆவரேஜ்னு இருக்கு இல்லைங்களா, 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு பாசிட்டிவ் சைனில் 200 மூவிங் ஆவரேஜ் வந்து எப்போ வந்து கட் பண்ணிவிட்டு மேலே போகுதோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கோல்டன் கிராஸ் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு 200 மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல என்ன பண்ணுது, கட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ கட் பண்ணிவிட்டு அப்போ கண்டிப்பாக என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சில இது எல்லாமே என்னென்னா இண்டிகேட்டரில் இருக்கிற சில பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு சில பேர் வந்து என்ன ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஸ்விங் எடுப்பாங்க அப்படின்றத நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் மோட்டார். ஓகேங்களா? ஸோ இந்துஸ்தான் மோட்டரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்லா வந்து கிராஸ் ஆகிட்டு மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து என்னன்னா நல்லா வந்து என்ன பண்ணியிருக்கு, இறங்கியிருக்கு. ஓகேங்களா? நான் ஒரு வீக்லி சார்ட்டில் வந்து நான் போகிறேன், அது வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஒரு கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இந்துஸ்தான் மோட்டார். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. நான் சூப்பர் ட்ரெண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்துட்டு அந்த ரெட் கலர் லைன் வந்து என்ன பண்ணிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. திருப்பி வந்து கிரீன் கலர் லைன் வந்து என்ன பண்ணிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நல்லா வந்து என்ன பண்ணிருக்கு இறங்கியிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2024 1 இயர்ல வந்து இறங்கியிருக்கு. திருப்பியும் டே கேண்டில்ல வந்து என்ன பண்ணிருக்கு இது வந்து என்னன்னா வீக்லி கேண்டில் இருக்குது. ஸோ வீக்லி கேண்டில் என்ன பண்ணிருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து மாறி இருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க டே கேண்டிலும் என்ன பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ டே கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து என்ன பண்ணிருக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாக கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து நடந்திருக்கு. பட் இதில் இருக்கிற எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதோடைய பாசிட்டிவ் சைன் என்ன, ஏன் அந்த இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நியூஸில் வந்துட்டு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, அந்த ஷேரில் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, இல்லை அந்த நியூஸ் அந்த ஷேருக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்கு பாசிட்டிவாக ஏதாவது ரிசல்ட் ஏதாவது வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அதுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுதா. ஸோ எல்லா கிரைட்டீரியாவும் செக் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்விங் ட்ரேடோ இல்லை ஒரு ட்ரேடிங்கோ நீங்கள் என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வச்சுட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு. ஸோ தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.